ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 5 4 3 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். தீபாவளி அன்னைக்கு பூஜை ரூமில் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க போட்டு பார்த்துடலாம். நடுவில் 5 புள்ளி, அடுத்தது 4, அடுத்தது 3, எல்லாமே எடப்புள்ளி. இப்போ இந்த 6 புள்ளி இருக்கு இல்லையா, நடுப்புள்ளியை சுற்றி அந்த கோடு போட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கீழே ஒரு புள்ளி இருக்குல்ல, அதோட இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 6 பக்கமும் கீழே இருக்கிற புள்ளியோட நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கு நடுவில் இதே போல ஒரு கோடு, பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு கோடு, அதே போல் இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு. இந்த கோட்டை நடுவில் வச்சு 2 பக்கமும் கோடு போடுறோம். இந்த கோட்டுக்கு பக்கத்தில் இப்போ 2 பக்கமும் கோடு போட்டிருக்கோம். இதை இந்த வளைவில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி கொண்டு வந்து இந்த 2 கோடையும் ஜாயின் பண்ண போகிறோம். நடுவில் ஒரு வளைவு கொடுத்து இப்போ 6 பக்கமும் சேர்த்து போட்டுட்டேன். இதோட இதுக்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன வி போல் அதுக்கு கீழே ஒரு சின்ன ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு புள்ளி கீழே 6 பக்கமும் இருக்குல்ல, இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளியை சுத்த போகிறோம். இங்கேருந்து வந்து இந்த ஒரு புள்ளியை இப்படி சுற்றிக்கிட்டு இந்த புள்ளியில் கொண்டாந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த புள்ளியிலேருந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இதில் கொண்டாந்து ஜாயின் பண்ண போகிறோம். 6 பக்கமும் இதே போல செய்ய போகிறோம். இங்கேருந்து கொண்டு வந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இந்த புள்ளியில் கொண்டாந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இந்த புள்ளியில் கொண்டாந்து ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு இடையில ஒரு வி போல் ஒரு ஷேப், சும்மா இது இடைவெளி இருக்கிறதுனால நம்ம அது கலருக்காக போடுறோம்.
இப்போது இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ரவுண்ட் பண்ணி போட்டோம்ல, இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இந்த வி போட்டோம்ல, இந்த இடத்துல ஒரு பூ போல் போட போகிறோம். ரெண்டு பக்கத்துலேருந்தும் வந்து இங்கேருந்து வந்து ஒன்று, இங்கேருந்து வந்து ஒன்று, இதே போல் இப்போ எல்லா பக்கமும். இப்போ 6 பக்கமும் இந்த ரவுண்ட் பண்ணினதுலேருந்து ஒரு கம்பி எடுத்துகிட்டு வந்து ஒரு பூ போல் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கும் கீழே இன்னொரு இது போட போகிறோம். இந்த இடத்துல இப்படி ஒரு ரவுண்டு, இடவெளியில் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிடுவோமா? வாங்க. இங்கேருந்து இப்படி வந்துட்டு இங்கேருந்து இப்படி வந்து ஒரு வி போல், இதே போல் எல்லா பக்கமும். இங்கேருந்து இப்படி, இதுலேருந்து இப்படி. இப்போ எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இதோட ஓரத்தில் ஒரு சின்ன டிசைன் போடலாம். சும்மா இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக. இந்த டிசைன் வந்து நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி நீங்கள் மாற்றியும் போட்டுக்கலாம். இந்த ஓரத்தில் அதே போல் இன்னொன்று. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ரவுண்டு. இப்போ இதுக்கு இடையில அதே போல் ஒரு வி போல், இதுவும் நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி மாற்றியும் போட்டுக்கலாம். பூஜை ரூம் சின்னதாக இருந்தால் சின்ன கோலமாக இதையே நடுவில் உள்ளது மட்டும் கூட போடலாம். ரொம்ப ஈஸியான கோலம்தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.